வாழ்க்கையில் எதுவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நகருகிறது. நம்புங்கள், நம்பிக்கை மட்டும்தான் மனிதனின் உச்சத்தில் கொண்டு செல்லும் என்பதில். நம்பிக்கை தளர்ந்து விட்டால் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் தளரக்கூடும். நம்பிக்கை மட்டும்தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன்னிடம் இருக்கும் ஆற்றலும், உன்னிடம் இருக்கும் சக்தியும், உன்னிடம் இருக்கும் அற்புதமான செயல்களும் உன் நம்பிக்கையின் அடிப்படையில் நகர்கிறது. நம்பிக்கை என்பது ஆழ் மனதிலிருந்து இருக்க வேண்டும். நாம் எதை அகக்கண்ணில் காண்கின்றோமோ அந்த நம்பிக்கை நம்மளை முழுமையாக ஜெயித்து வைத்து விடும் என்பதுதான் வாழ்க்கையின் சித்தம். அந்த அடிப்படையில் உள்ளுக்குள் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை நம்ம நிச்சயமாக ஜெயிக்கக்கூடும். ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தான். நன்றாக வேலை போய் கொண்டிருந்தது. அவனுக்கும் இந்த வேலை பிடித்து கொண்டிருந்தது. இயங்கிக் கொண்டே இருந்தான். ஒரு முறை திடீரென இந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் அவரை அழைத்து, நாளை முதல் உனக்கு பதவி வழங்கியிருக்கு, உயர் பதவி வழங்கியிருக்குன்னு சொன்னோன்னு அவருக்கு மகிழ்ச்சி எல்லையற்றது. ஏன் எனக்கு? ஆம், உனக்கு தான் அப்படின்ட்டு அவரை அனுப்பிவிட்டார். ஒரு மணி நேரம் கழித்த பிறகு மீண்டும் அவரை அழைக்கிறார். அழைத்த பிறகு, சாரி, உன்னுடைய அந்த இன்சில் மாறிவிட்டது, வேறொருவருக்கு பெயர் உன்னுடைய மாதிரி இருந்தாலும் உன்னை நான் கூட்டுவேன், சாரின்னு அவர் அனுப்பிவிட்டார். பிறகு ஒரு மணி நேரம் கழித்து அவரை மீண்டும் அழைத்தார். அவர் பெயர் கேட்டார். அவர் பெயரை சொன்னார். சாரி, உன்னை இன்று முதல் பதவி இறக்கம் செய்து சூப்பர்வைசராக மாற்றியிருக்கிறேன் என்று சொன்னார். அதை கூட சிரித்து கொண்டு வந்து விட்டார். மறுநாள் காலையில் மீண்டும் அவரை அழைத்து கேட்குறார், உங்களுக்கு ஏதாவது வருத்தமான்னு கேட்டால், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, பதவி கொடுத்தேன்னு சொன்னீங்களா, அப்போக்கும் மனம் ஏதாவது அழைப்பாய கேட்டால், இல்லை, அதில் எதுவும் ஒன்றும் இல்லை என்று சொன்னாராம். இல்லை, உன்னை பதவி இறக்கம் செய்திருக்குன்னு சொன்னால் அதுவும் உனக்கு எதாவது கவலையான, அதுவும் ஒன்றும் இல்லை என்று சொன்னாராம். இன்னொரு அதிர்ச்சி செய்யும் காத்திருக்கிறது, இன்று முதல் உன்னை வேலை விட்டு தூக்கப் போகிறார்கள் என்று சொன்னாராம். அப்போ கூட சிரித்தாராம். பரவாயில்லை என்று கிளம்பி போய்விட்டாராம். ஒரு 2-3 நாள் கழித்து மீண்டும் அவரை அழைக்கிறார். எந்த சலனமும் இல்லையா, இவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, ஒரு பதவி உயர்வு வருகிறது, அதில் எல்லையற்ற ஆனந்தம் இருந்திருக்கும், அதுவும் இல்லை. அந்த பதவி இன்னொருக்கும் செல்கிறது, அப்பொழுது உன் மனம் கவலைப்பட்டு இருக்கக்கூடும் நினைத்தேன், அதுவும் இல்லை. பதவி இறக்கம் செய்திருக்கின்ற ஒரு தகவலை சொன்னி, அதுவும் கூட உன் மனதில் சந்தனம் இல்லை. அதை தாண்டி உன் வேலையை வேலை விட்டு தூக்கிவிட்டது என்று சொன்னேன், அதில் கூட உனக்கு சலனம் இல்லை, கொஞ்சம் கூட கவலை இல்லையா என்று கேட்டால், நான் ஏன் கவலைப்படுவது, அன்றாட என்னை இயல்பு கூட இன்னொரு வேலை நான் தேடி சென்று போகிறேன்னு சொன்னாராம். அப்பொழுதுதான் சொன்னாராம், என் மனதிற்குள் உள்ளுக்குள் ஆழ்ந்து இருப்பது நான் நம்பும் ஒரு பிரபஞ்ச சக்தி. என்னை அவர் ஆட்டி படைக்கிறார். நீ இந்த நேரத்தில், இந்த கணத்தில் இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் என்று அவர் ஆட்டி படைக்கிறார். அந்த ஆற்றலோடு தான் நான் இருக்கின்றேன். அதன் அடிப்படையில் நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதுதான் ஐதீகம். இது இல்லையே, பரவாயில்லை, அடுத்த வேலை தேடிக்கொள்ளும், அதுக்காக மன உளைச்சலிலோ அதை பற்றி நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் என் வாழ்க்கையின் சாராம்சமும் எங்கிட்ட இருக்க இந்த திறனும் ஆற்றலும் மழுங்கி போய்விடும். அதனால் நான் கவலைப்படுவதில்லை. என் கவலைகள் என்னை நான் ஏன் சீர்படுத்திக் கொள்வது, ஏன் நடந்தது என்று தான் உணர்ந்தேன் என்று சொன்னவுடன் அந்த தலைவருக்கு இவர் மேல் நம்பிக்கை அதிகமாக விட்டது. அவருக்கு என்ன அந்த பதவி கொடுத்தோரோ அந்த பதவியில் அவருக்கே கொடுத்து விட்டாராம். சில நேரங்களில் நம்மளை சோதிப்பதுண்டு, சாதிப்பதுண்டு, சிந்திப்பதுண்டு, அந்த செயலுக்குள் நம்மளை ஆழ்ந்து கொண்டு செல்வது உண்டு. எது நடந்தாலும் அது பிரபஞ்ச இயக்கத்தோடு இணைத்து கொள்ளுங்கள். அவர் யார் யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், இவர் எப்படி என்பது நிர்ணயித்து கொண்டிருப்பார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கையின் நகர்கிறது. நம்மளும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்மை நகர்த்த வேண்டும். நம்முடைய நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும், இன்ப துன்பங்களும், அவமானங்களும், தோல்விகளும் எது இருந்தாலும் அதில் ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை வளர்த்து கொண்டு தான் வாழ்க்கை பாதையை நகர்த்துங்கள். நீண்ட நெடுகாலம் செல்லும் இந்த வாழ்க்கை பயணம் நம்மை அனுபவத்தை கோர்த்து செல்கிறது. நடப்பது நன்மைக்கே என்றது நினைத்து கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும் என்று உணருங்கள். வாழ்க்கை சொர்க்கம்தான். சந்தோஷம். வாழ்க வளம்.